விஜய் அவர்களுடைய அரசியலை எதிர்த்து அவருடைய எழுச்சி எதிர்த்து அவங்களால அரசியல் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு அரசியல் தலைவரா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களும் மக்களுக்கு நல்லது பண்ண வரீங்களா அப்படின்னு கண்டிப்பா தெரியல. இத்தனை ஆண்டு ஆழமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க, அதிகாரத்தை கைப்பற்றுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அது உண்மையா நீங்க கைப்பற்றுறீங்களா, மக்கள் நல்லது பண்ணி தான் நீங்க கைப்பற்றுறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எவ்வளவு போய் சொல்லி காசு கொடுக்காம இங்க யாருமே ஜெயிக்கல. எல்லாமே காசு கொடுத்தா ஜெயிக்கிறாங்க. அல்லாம நான் மக்கள் மனதை விட்டுட்டேன், மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்ன கிடையாது. காசு கொடுத்தாதான் மக்கள் உங்க பக்கம் வருவாங்க. அது கூட இப்ப இந்த காலகட்டத்தில் கிடையாது. ஆனா விஜய் வந்ததால ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, திமுக ஒழுங்கா பண்ணலாம், நம்ம அதிமுக போட்டலாம், அதிமுக ஒழுங்கா பண்ணலாம், திமுக போட்டலாம். ஆனா இப்போ ஒரு ஆப்ஷன் புதுசா வந்திருக்கு. மக்கள் அவங்களுக்கு தான் போறாங்க தவிர நீங்க காசு கொடுத்து மக்கள் நம்ம வேலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு காலம் அழிஞ்சு போச்சு. நீங்க என்னதான் காசு கொடுத்தாலும் ஓட்டு விஜய் தான் போடுவோம் அப்படின்னு நம்ம யூடியூப்ல பாக்குறோம், இன்ஸ்டால பாக்குறோம், ரீல்ஸா போட ஆரம்பிச்சாங்க. பெண்கள் முதற்கொண்டு என்னன்னா அப்படின்னா பெண்கள் முதற்கொண்டு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த ஆட்சி முடியும் போது நீங்க பண்ற எதுவுமே மக்களுக்கு செல்லாது. சென்றாலும் உங்களுக்கு பயனும் கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க, நாங்க ஆண்டா அவங்க பார்த்துட்டாங்க. கடைசியில் எலெக்ஷன் வரும்போது நீங்க எல்லாமே பண்ணீங்கன்னா அது எல்லாமே என்ன அரசியலுக்காக தான் பண்றீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க ஏமாத்துற மக்கள்லாம் அந்த காலம், இப்போ ஏமாற மக்கள் கிடையாது, ஏமாறவும் மாட்டாங்க, எல்லாமே படிச்சுட்டாங்க. நான் சோஷியல் மீடியா பார்த்தேன், ஒரு ஸ்கூல் இதுல ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, இவங்க அரசியல் வேற ஒழுங்கா படிங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க ஒழுங்கா படிச்சு இவங்க அரசியல் வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன வருது? அதை நீங்களும் அரசியலுக்கெல்லாம் வராதிங்க, படிச்ச ஒரு பெரிய அதிகாரியா ஆகுங்க அப்படின்னு. அதிகாரி ஆவது ஒரு நல்ல விஷயம் நான் என்ன சொல்ல. ஆனா அதிகாரியை வேலை செய்ய விடாம தடுக்கிறது யாரு? அந்த அரசியல்வாதி. ஒரு சிஎம் நினைச்சாருன்னா அதிகாரி என்ன வேணா பண்ணலாம், ஒரு எம்எல்ஏ நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ணலாம். அப்போ இந்த அதிகாரி விட பவர் யாருக்கு இருக்கு? சிஎம் அவர்களும் இருக்கு, எம்எல்ஏ அவர்கள் இருக்கு, எம்பி அவர்கள் எல்லாருமே இருக்கு. ஆனா அதிகாரியா ஆகிறதுக்கு படிக்கணும். ராவம் முழக்க படிச்சு வேர்வை சிந்தி உழைச்சி படிச்சா மட்டும்தான் அந்த அதிகாரியா ஒரு இன்ஸ்பெக்டராவோ எஸ்ஐயாவோ ஒரு பெரிய டிஎஸ்பியெல்லாம் ஆகலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகிறதுக்கு படிப்பு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்பு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிப்பு வேணும். அதை விட படிப்பு தேவை அப்படின்னா படிப்பு தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க அரசியல் வர போறீங்கன்னா, அப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே சம்பாதிக்க அரசியல் வந்தாங்க, ஊழல் பண்ண அரசியல் வந்தாங்க. அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து அவங்க சீட்டு கொடுத்து இந்த ஏரியாவில் பெரியா இருப்பா, இவர் டான், அதுதான் இவரு டான், இவர் நம்ம சீட்டு தரலாம், மக்கள் பயந்து ஓட்டு போட்டுருவாங்க. இவர் காசு அதிகமாக வச்சிருப்பா, எலெக்ஷன் செலவு பண்ணுவார், அவங்க நம்ம சீட்டு கொடுக்கலாம், ஜெயிச்சிருவாரு. அந்த காசு அதிகமா கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப சீட்டு தராங்க. ஆனா இடியும் காரங்களா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லா செய்யறானா, இந்த தொகுதியில அவருக்கு நல்ல பேர் இருக்கா, அதான் பாக்குறோம் தவிர இந்த காசு விஷயத்துல இப்ப வர இனி வரும் காலங்கள்லாம் அப்படி இருக்காது. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாகட்டும், காலேஜ் பிள்ளைங்களாகட்டும், எல்லாமே நீங்க அரசியல் கத்துக்குங்க. அரசியல் கத்துக்கலாம் நம்ம சர்வே பண்ண முடியாது, நம்ம ஏமாத்தான் இருப்பாங்க. நீங்க இதுக்கு கேள்வி கேட்டா மட்டும்தான் எல்லாமே மாறும். கேள்வி கேட்கல அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுத்து வேலைக்கு வாங்கி இருப்பாங்க, நீங்க ஓட்டு போடுமா இருக்கணும். ஆனா எனக்கு என்ன பயனா, இந்த மக்களை நம்பி என்ன இப்ப நம்ம நிறைய சோஷியல் மீடியா பாக்குறோம், இவங்களே ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மக்கள் விஜய் அரசியல் வந்திருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் அவரை காப்பாற்றுவாங்களா இல்ல விஜயகாந்த் அவர்களுமே கைவிட்டுவாங்களா அப்படின்னு கேட்டா நிஜமா தெரியல. இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு. என்ன வேணா பண்ணலாம். விஜய் அவர்களை ஒழிச்சு கட்டத்துக்கு நீங்க என்ன வேணும், ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசலாம், நடிகை சமூக பத்தி பேசலாம். இது எந்த ஒரு கீழ்த்தனமான செயல் தெரியுமா? இது எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்ய மாட்டான். நல்ல அரசியல்வாதி சொல்றான், ஒரு கீழ்த்தனமான அரசியல்வாதி தான் இந்த அளவுக்கு ஒரு இந்தியை கையாளுவாங்க மக்கள்கிட்ட. மக்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் அவர் தப்பு பண்ண மாட்டாரு. இப்போ நியூஸ் கூட வந்துச்சு, விஜய் என்ன அடிச்சாரு, அவர் கூட இருந்தவர் போல எனக்கு அடிச்சாரு, வலிச்சாரு, நெய்ச்சாரு, அது ஒரு ஈவாருக்குமே கிடையாது அப்படின்னு. இது என்ன இப்படி அவங்களாம் இதுக்கு முன்னாடி என்ன எங்க இருந்தாங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்த உடனே புதுசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க அவரு ஒரு சாதாரண பேச்சாவே பேச மாட்டாங்க சரியா, இப்ப பேசுறாரு. அப்ப பேச மாட்டாரு, யாருக்கிட்ட வந்தாலும் வச்சுக்க மாட்டாரு, வேகமா கூட பேச மாட்டாரு, கோமா கூட பேச மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் அவங்க கூட பணியாற்றவர்கள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த ஈவருக்கே இல்லாம எப்படி பண்ணுவாங்க? வீட்டுல வேலை செய்யறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியா இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த அதான் சொல்றேன், அவர் மேல கெட்ட பேர் ஆக்குறதுக்கு என்ன வேணா பண்ணலாம், எந்த எக்ஷன் பண்ணலாம், இதுக்கப்புறம் போவாங்க, இன்னும் வேணா பண்ணலாம். ஒரு ஆதாரமும் இருக்காது, பண்ணலாம். சேலத்துல நம்ம விஷயம் பேசியிருந்தோம் அந்த மீட்டிங்ல, ஒருத்தர் மயங்கி இறந்துட்டாரு அப்படின்னு. அது இன்னும் ஒரு பேசினாங்க, இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம், இன்னும் ஒரு அதாவது எந்த சோஷியல் மீடியா எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் விஜய் கூட்டத்தில் மயங்கி வீரருக்கு ஒரு அரசியல்வாதி இதெல்லாம் அவர்களை பூசுங்க, 50 அடிச்சிட்டாரு, அங்க 49 இங்க 50. இதெல்லாம் என்ன அதாவது சொல்றேன், இந்த மீட்பு தலைமை அரசியல் பண்ணுவாங்க. இப்போ திமுகவுடைய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பிடிக்க மாட்டாங்க இல்லையா, அப்போ 2 பேர் அந்த மேல கரண்ட் கம்பி அடிச்சு இறந்து போனாங்க. அது எந்த சோஷியல் மீடியாவும் பேசல. திருவண்ணாமலையில திமுக வண்டி இடிச்சு ஒரு கர்ப்பிணி போய் சேர்த்தாங்க,
வயதானவர்கிட்ட சேர்த்தாரு, அது எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பேசல. இப்படி சொல்லிக்கினே போகலாம், நிறைய விஷயம் இருக்கு. அதிமுக கூட்டத்துல அதே சேலத்துல ஒருத்தர் இறந்தாரு, அது எந்த மீடியாவும் பேசல. ஆனா விஜய் அவர்கள் மீட்டிங்ல எதுவும் நடந்துச்சுன்னா அது நேஷனல் இஷ்யூவா ஆக்காம இவங்க விட மாட்டாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னீங்கன்னா பொதுவா இருங்க, எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கணும். அதான் நீங்க பத்திரிகையாளர், எல்லா விஷயத்தையும் நீங்க ஷூட் பண்ணி போடணும். அதாவது ஒரு செய்தி நீங்க ஒரு வேலை பட்சமாவே ஃபுல்லா பண்ணீங்கன்னா இது எந்த நாங்க உங்க எதிர சேர்க்கறது? காசு வாங்கினா அந்த பத்திரிகை நல்ல விஷயங்களை மக்களிட கொண்டு போகணும். இந்த தப்பான விஷயத்தை மக்களிட கொண்டு போகணும். எந்த ஆட்சியை தப்பா இருந்தாலும் யார் தப்பானாலும் நீங்க கேள்வி கேட்கற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. ஆனால எந்த ஒரு மீட்டிங்னாலும் உங்களுக்கு பர்மிஷன் தத்து உள்ள கூப்பிடுறாங்க, ஏதோ அறிவிப்பு வெளியிட்டாலும் உங்களை கூப்பிடுறாங்க. அப்படின்ற போது நீங்க எவ்வளவு பெரிய சொல்லுங்க, உங்களோட தரத்தை நீங்க உயர்த்திக்காதீங்க. மக்களுக்கு யாருமே நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லை, நீங்க சொல்றது எல்லாமே போய் அப்படின்றதான். அதுக்கப்புறம் விஜய் செய்தியாளரை சந்திக்க மாட்டாரு, நிறைய விவாதம் அதுதான் போயிட்டு இருக்கு. ஏன் சந்திக்க மாட்டாரு? சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? ஆகட்டும், எல்லாமே பாமக சரி சரி, விசிகா சரி சரி, எல்லாருமே இப்போ பிரஸ் மீட் எல்லாமே பண்றாங்க. எல்லாரும் பிரஸ்ல கூட்டி பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க எதுவும் சேம் ஆகல. விஜய் பிரஸ் மீட் பண்ணிட்டா சேம் ஆகிடுவா? எதுக்கு பிரஸ் மீட் பண்ணும்? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அவர் எதுக்கு பிரஸ் மீட் பண்ணும்? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ இவங்க எல்லாம் பிரஸ் மீட் பண்றாங்கல்ல, அப்படியே இவர் மீட் பண்ண மாட்டாரு அப்படின்னு கொஸ்டின் வருது. நீங்க கேட்டீங்க, ஓகே, நான் கேட்கறேன். இப்போ இவங்க எல்லாம் பிரஸ் மீட் பண்றாங்க, இவங்க எதுவும் ஏன் இவங்க சேம் ஆகல? விஜய் பிரஸ் மீட் பண்ணா சேம் ஆயிடுவாரா? ஆக மாட்டாரா? ஆக மாட்டார். இப்போ இவங்கெல்லாம் பிரஸ் மீட் பண்றாங்க, இவங்கெல்லாம் சேம் ஆயிட்டீங்களா? நான் பிரஸ் தான் கேள்விங்க, இவங்கெல்லாம் ஆயிட்டாங்களே, இவங்க நீங்க சேம் ஆகிட்டீங்களா? நீங்க பத்திரிக்கையாரா நீங்க கொஸ்டின் கேட்டா பரவாயில்ல, நீங்க எதனா ஒரு கொஸ்டின் எடுத்து எதனா ஒண்ணு பண்ணி எதனா அவர் தெரியாத கொஸ்டின் கேட்கலாம். எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்க, எனக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த கொஸ்டின் தான் செய்தியாளர்கள் கேட்பாங்க. நான் விஜய் அவர்களுக்கு மட்டும் எல்லா பத்திரிகைகளும் ஒன்னாயிடுவாங்க. அது எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் எப்படி பேசுறான், எவன் எப்படி கொஸ்டின் கேட்கறான்னு யாருமே தெரியாது. சப்போஸ் இவருக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டு இவரு அது தப்பா சொல்லி அதுவும் ட்ரெண்டாக்கி இந்த விஜயகாந்த் அவர்களை எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் பண்ண ஆசைப்படுறாங்க. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இவங்க ஆசைப்படுறாங்க. பிரஸ் மீட் மீட்ல சொல்லி இவங்க பிரஸ் மீட் பண்ண வைக்கிறாரு. பிரஸ் மீட் பண்ணலாம் அப்படின்னு கிடையாதுங்க. இது முன்னாடி நிறைய பிரஸ்ல மீட் பண்ணிருக்காரு. இந்த 1000 ரூபாய் நோட்டு வந்துச்சு, அப்பவும் பிரஸ் மீட் பண்ணிருக்காரு. இது முன்னாடி ஒரு படத்துல நிகழ்ச்சி பிரஸ் மீட் பண்ணிருக்காரு. நிறைய விஷயம் பிரஸ்ல மீட் பண்ணி பேசிருக்காரு. அது யாருமே எடுத்து போட மாட்டாங்க. இப்போ மீட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் தான். நீங்க நல்லா யாரும் கெட்டவங்க யாரும் யாருமே தெரியல. இந்த படத்தை கூட இன்னும் அந்த படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன எதுவுமே தெரியல. அவர் அரசுக்கு அந்த ஒரு காரணம் மட்டும்தான். அது இப்போ சாமானிய மக்கள் இப்போ அவர் படம் வந்தா நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருப்பாங்க, தியேட்டர்ல வேலை செய்யறவங்க நல்லா இருப்பாங்க, அதில் கேண்டீன் வச்சுக்கிறவங்க, அதில் பைக் பார்க்கிங் வச்சுக்கிறவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனா இந்த எல்லாரும் ஒருத்தரையும் முன்ன போட்டாங்க அவர் படத்தை ஸ்டார்ட் பண்ணி. இதே ஒரு அதாவது நீங்க ஒரு சாதாரண மக்கள் அந்த புரிஞ்சுக்கணும். இவர் அரசியல் வந்துட்டாரு, இவருக்கே அந்த பிரச்சனை அப்படின்னா நீங்க யூடியூப் கொஸ்டின் கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க ஆட்சி மனத்தை கொண்டு வரலாம். விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னா நீங்க ஓட்டு போட்டா ஜெயிக்க போறாரு, அவ்வளவு. நீங்க ஓட்டு போட்டா ஜெயிப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓட்டு போட்டா ஜெயிப்பாரு, நான் ஓட்டு போட்டா ஜெயிப்பாரு, நீங்க ஓட்டு போட்டு ஒவ்வொரு மனுஷனும் அவர் ஓட்டு போட்டா கண்டிப்பா ஒரு சேம் ஆவார். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஒரு காலங்கள்ல எல்லாமே இருக்கு. அந்த எஸ்ஐபி எல்லாம் ஃபார்ம் பண்ணி தந்திருக்காங்க, இப்ப எல்லாம் ஓகே. ஆனா இந்த கூட்டத்துக்கு விஜயால கொடுத்து இவ்வளவு பேர் வரணும், இவ்வளவு பேர் வரக்கூடாது அப்படின்னு நிறைய நம்ம பேசி பார்த்திருக்கோம். ஆனா இவருக்கு இருக்கிற கெடுபிடி எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களும் இருக்கா? சத்தியமே கிடையாது. இவர் மட்டும்தான் கூட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியும் இவர் ஒரு சினிமால வந்துடலாம். நான் என்ன சொல்ல, சினிமால இவர் வந்தாரு, அவரை பார்க்க கூட்டம் வராங்க. அது முன்னாடி இப்ப அவரை பார்க்கணும்னு வரல. ஒரு அரசியல் தலைவரா தன்னை அவர்களை தொண்டர்கள் ஆகிட்டாங்க, அவங்க ரசிகர்கள் ஆகிட்டாங்க. தலைவரை பார்க்கணும், தலைவர் என்ன பேச போறாரு, இன்னொரு அரசியல் பேச போறாரு, அந்த அரசியல் நாங்க கேட்கணும், அதுபடி நாங்க செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டம் வருது தவிர அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வரல. அதெல்லாம் சினிமா காட்சி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அந்த படம் விஷயம் கூட யாரும் அந்த படத்தை யாரும் பேசல. எல்லாருமே நெக்ஸ்ட் பொலிஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ராக்ல போறாங்க, யாருமே அந்த படத்தை பத்தி பேசல. ஆனா தலை விஜய் அவரோட இது வரைக்கும் அந்த படத்தை பத்தி எதுவுமே பேசல. அவரோட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதனாலதான் இந்த படத்தை பத்தி எதுவுமே அவர் பேசல. இவங்கதான் இந்த விவாதம் மேலே சொல்லிட்டு இவங்கதான் என்னமோ அது இல்லாதான் அடிச்சு விடுறாங்க. இதெல்லாம் உண்மையா போயின்னு தெரியல. இதெல்லாம் அதை சொன்ன ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் கூட அங்க உட்காந்து பேசுறவங்க யாருமே கிடையாது. காசு வாங்கிட்டோம் நம்ம என்னன்னு பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பேசலாம் தவிர எது உண்மை எது பொய் அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் பேசல. அந்த மாதிரி நிலைமை இப்ப தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கு. இப்ப 2026 வந்துருச்சு. இந்த எலெக்ஷன் 3 months நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய உங்க சலுகைகள் கிடைக்கும், நிறைய காசுகள் கிடைக்கும். இதுக்கப்புறம் எல்லா அரசியல் தலைவர்களும் உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க காலம் விடுவாங்க, உங்க துணி துவைப்பாங்க,
உங்க கடை போசனா கடை போயிட்டு வருவாங்க. நிறைய நிறைய கூத்தாட்டம் இதுக்கப்புறம் இருக்கு. அது மேல யாரும் ஏமாந்துடாதீங்க. நினைச்சு பாருங்க, இது முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்து நீங்க நினைச்சு பார்த்தாலே போதும். அதானே, நினைச்சு பார்த்தா போதும். கையில காசு வாங்கிட்டோம் அப்படின்றத நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு 2026 யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத நீங்க முடிவெடுத்து நீங்க ஓட்டு போடுங்க. கண்டிப்பா விஜய் ஜெயிப்பாரு. நல்லது நடக்கும். வெற்றி நிச்சயம். பாய்.